guys, so what's up and welcome back to Street Devil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிய மாதிரி இருக்கும். அதாவது உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்து நான் அந்த இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்து நீங்கள் வைக்கும் போது இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்கும், ரியலிஸ்டிக்கான லுக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்தாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் எதுக்கு மேலே வேணாலும் செட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஓகே, இப்போது அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும். அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டுன்னு இருக்கா, டூப்ளிகேட் பண்ணுறங்க. ஓகே, இப்போது டூப்ளிகேட் பண்ண லேயரை அதுக்கு மேலே செட் பண்ணுங்கள். ஓகே, பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 0 இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பேக்கில் போயிடுச்சு. இப்போது அந்த பர்சனை விட்டு லைட்டாக வந்து நவுந்து வர மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ஷேடோ மட்டும் தான் வந்து மூவ் ஆகணும். பர்சன் அதே இடத்துல தான் இருப்பார். நீங்கள் ஷேடோ வந்து பிளாக் ஆக்கிட்டு பேக்ரவுண்டில் சென்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க.
கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா நம்மளுக்கு ஷேடோ எஃபெக்ட் தான் வேணும். ஸோ அந்த ஷேடோ எஃபெக்ட்டுக்காக அவர் லைட்டாக மூவ் பண்ணிடுறோம். லைட்டாக பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். இங்கே பாருங்களேன் 100. இதை கம்மி பண்ணி ஒரு 33. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உக்காந்துட்டு இருக்கார்ல அந்த இடத்துல அப்படி தான் ஷேடோ தேவை. பேக்ரவுண்டில் ஷேடோ தேவையே கிடையாது. ஸோ பேக்ரவுண்ட் இருக்க ஷேடோ வந்து அழிச்சிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் இருக்க ஷேடோ நம்மளுக்கு தேவை கிடையாது. கரெக்டாக உட்காந்துருக்க இடம் மட்டும் தான் நம்மளுக்கு ஷேடோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது இமேஜை ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். அவர் உட்காந்துட்டு இருக்காரா, அது பக்கத்தில் தான் ஷேடோ வரணும். ஸோ அவர் பக்கத்தில் மட்டும் தான் இருக்கணும். அந்த பேக்ரவுண்டில் ஷேடோ வைக்கலை, ஏன்னா வச்சா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஷேடோ மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது உட்கார இடத்துல தான் ஷேடோ வந்து படும். ஸோ நிற்கிற இடத்துல கண்டிப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி சைடு ஷேடோ படாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ்ன்னு இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 10, கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 12. ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து 50, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு 85, ஹார்ட்னஸை வந்து ஒரு 57. ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜோட 4:8 லைட்டாக சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன அண்டு ஷர்ட்டில் ஒரு சில இடத்துல இது வந்து டாஜ் அண்ட் பர்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ டாஜ் அண்ட் பர்னை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான வீடியோ தான். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ இமேஜை நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் ஆஃப்டர் ஏதோ 2-3 இடத்துல வந்து ஒயிட் கலரில் வந்துட்டு போதா, பிஃபோர் ஆஃப்டர் தெரியுது அவங்களுக்கு. அது வந்து டாஜ் அண்ட் பர்னுன்னு சொல்லுவாங்க. ஒரு 3D எஃபெக்ட்டுக்காக இமேஜோட லுக்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு லெவலாக காட்டும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜை கரெக்டாக வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, ராக்கெட் வந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி. ஓகே, இந்த பிஎன்ஜி வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 80 வந்து ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது இந்த ப்ரீசெட் லிங்க் தான். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் ப்ரீசெட் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளவே, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோக்குள்ளே வந்து மேலே கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ஐ கார்டு வரும்.
ஐ கார்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐ கார்டில் உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும். ஸோ பாஸ்வேர்டு வந்து மொத்தம் 4 டிஜிட் நம்பர்ஸு. ஸோ அந்த கார்டு வந்து 2 வாட்டி இதுவாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வரும் அண்ட் செகண்ட் ஒரு வாட்டி வரும். ஃபஸ்ட்டு கார்டில் வந்து 2 டிஜிட் நம்பர் இருக்கும், செகண்ட் கார்டில் வந்து 2 டிஜிட் நம்பர் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் இந்த ஃபைலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். ஸோ மறக்காமல் மேலே மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ நீங்கள் பண்ணும்போது மேலே பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டு 123 # அப்படின்னு இருக்கும். இன்னொரு பாஸ்வேர்டு வந்து #02 அப்படின்னு இருக்கும். அப்போ 123 # வராது 03. இந்த பாஸ்வேர்டு தான் அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மேலே இருக்க அந்த 3 வாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஹீலிங் மாஸ்கிங் 3 டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் வந்து ரொம்ப மொக்கையாக கண்ட்ராவியாக இருந்தது, அதை ஒத்துக்கு தான் ஆகணும். ஸோ ஆஃப்டர் வந்து இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்குது. ஜூம் பண்ணுறேன், அந்த பர்சனை பாருங்களேன். பிஃபோர் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த பர்சன் லுக்காகவே இருக்குது, பார்க்கவே அந்த இடத்துல லுக்காகவே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குது. இது பிஃபோர். பேக்ரவுண்டை பாருங்களேன், ஸ்கை பேக்ரவுண்ட் இருக்க அந்த எல்லாத்தையும் பாருங்களேன். பிஃபோர் ஆஃப்டர் அந்த 0022 அதெல்லாம் இருக்கும்போது வேறு லெவலாக இருக்குது. ஹாப்பி நியூ இயரும் பார்க்க செம்மையாக இருக்குது. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ரொம்பவே ஈஸியான ஒரு ஹாப்பி நியூ இயர் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைல் எடிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.